ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க க்ரன்ச்சிங் வீடியோ போடுறாங்க இல்லையா, ஸ்வீட் பென்சில் ஈட்டிங் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அவங்க க்ரன்ச்சிங் வீடியோ போடுறாங்க. அவங்க இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு க்ளே பாட் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகேன்னு ரிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து சிஸ்டர் உங்களை பற்றி கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னென்னா வெயிட் கம்மியாக இருக்குது, ஏமாத்துறாங்க, 1 kg கேட்டால் 1/2 kg கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சிஸ்டர் என்கிட்ட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அப்போவே சொன்னேன், சிஸ்டர் உங்கள் அட்ரஸ் என்கிட்ட இல்லை, நீங்கள் எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க அட்ரஸே அனுப்பலை. இன்னொன்று என்னன்னா, நான் யார் நம்பருமே இது வரைக்கும் நான் பிளாக் பண்ணதே கிடையாது சரிங்களா. நான் பிளாக் பண்ணிட்டேன்னு போய் சொல்லி இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியாக தப்பாங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வெயிட் கம்மியாக இருக்குன்றவங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், எனக்கு மெசேஜ் திருப்பி உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. ஃபோன் இந்த மெசேஜ் ஓவர்லோட் ஆகி டெலீட் ஆகிடுச்சு, அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்பாமல் நீங்கள் என் நம்பரை தான் ஒருத்தவங்க இடையில பிளாக் பண்ணாங்க. அவங்க தானா இவங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்ன நீங்கள் பண்ணிவிட்டு என்ன சொல்லக்கூடாது. வெயிட் கம்மியாக தான் நான் அனுப்புகிறேன், அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் அனுப்பணும்ல. நீங்கள் அனுப்பாமல் உங்கள் மேலே மிஸ்டேக் வச்சுட்டு என் மேலே மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு உடனே நான் அனுப்புகிறேன்னு தான் நான் சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா 125 போட்டு 1 kg நான் வாங்கியிருந்தேன், நீங்கள் இப்போ கூட கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த சிஸ்டர் தான் இவங்களான்னு எனக்கு தெரியல. 125க்கு 1 kg நான் எப்போவுமே கொடுக்க கிடையாது. அவங்க எப்போ வாங்கினாங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக நான் தான் ஏமாந்து போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. நான் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணலை, நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. என்ன நான் பிளாக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. திருப்பி காண்டாக்ட் பண்ணுங்கள். யார் நம்பரையுமே நான் பிளாக் பண்ண மாட்டேன், இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு நம்பர் பிளாக் பண்ணாது. என்னென்னா, ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அன்டைமில் கால் வருது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் தான் நான் பிளாக் பண்ணேன். அதுவும் எப்படின்னா, மறுநாள் காலையில் நான் 2-3 டைம் கால் பண்ணேன், அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி, இது ஏதோ ஒரு ராங் நம்பர், இது நம்ம வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணேன். மற்றபடி யார் நம்பருமே நான் பிளாக் பண்ண மாட்டேன். இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட பேசியிருக்கணும். இப்படி இன்னொரு சேனலில் போய் நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னை பற்றி கமெண்ட் பண்ண உங்களுக்காக மட்டுமே.